ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். லாங் வீடியோ ஷூட் பண்ணுவோம், ஆனால் நான் போஸ்ட்டே பண்ண மாட்டேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போடுறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். நாங்கள் எங்களுக்குன்னு தனியாக ஒரு வீட்டில் பால் காய்ச்சினதை ஒரு வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ. அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதில் வந்து வீடு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த கபோர்டு ஒர்க் அதெல்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி ரெண்ட்டுக்கு இருந்தாலும் நமக்கு புதுசாக இதெல்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அந்த ஒர்க்கெலாம் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிவி இதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இருந்தாலும் அப்புறம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் தனியாக ஒரு வீடு போகிறதுனால எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும். டிவி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுமாதிரி எல்லாமே வாங்கினோம். அப்புறம் ஜாமான்லாம் வந்து கல்யாணத்துக்கே கொடுத்ததெல்லாம் இருந்துச்சு. இன்லாஸ் வீட்டில் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ண ஆரம்பித்தோம். வாஷ் பண்ணுறது, எல்லாத்தையும் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு தீபேஷ் குட்டிக்கு பர்த்டே வந்திருந்தது. அதையும் நாங்கள் வந்து சிம்பிளாக தான் இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அவருக்கு வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருந்தார். அந்த புதுசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருந்தான். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங் மட்டும்தான் பண்ணோம். யூஸ்வலாக தீபேஷ்க்குன்னு ஒரு விலாக் வந்து போடுவேன். இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் பண்ணல. சிம்பிளாக கேக் மட்டும் தான் கட் பண்ணோம். அந்த கேக்லேயுமே ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னென்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வந்து ஞாபகம் இல்லாமல் பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை பார்த்தே வந்து எங்கள் 2 பேருக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் குழந்தைக்கு அதெல்லாம் தெரியல. பட் நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் சொன்னோம். பட் ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் போய் கடையில் சொன்னோம். அவங்க யார் என்ன பண்ண முடியும், சாரி தான் சொன்னாங்க. சரி ஓகேன்னு வந்துட்டோம். பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பால் காய்ச்சினோம். வருஷப்பிறப்புக்கு அப்புறம் தான் அம்மாவே வந்து அந்த பேசிக்கான விஷயம்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைம் போகும்போது. அதெல்லாம் வந்து முன்னாடியே நாங்கள் ஃபில் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டோம். அந்த ஏப்ரல் 16 அன்றைக்கி தான் நான் வந்து பால் காய்ச்சினோம். அதுக்கு முன்னாடியே எல்லாமே கொஞ்சம் ஓரளவு செட் பண்ணிட்டோம். நம்ம பால் காய்ச்சதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்துலேயே பால் காய்ச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அழகாக வந்து பால் காய்ச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வீடு. ஸோ இது வந்து எனக்கு பெருசாக இருக்குது. யூஸ்வலாக இருக்கவங்களுக்கு தெரியாது. கல்யாணம் ஆனோடனே புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்குன்னு ஒரு தனி வீடே வந்திருக்கு. நாங்கள் அது கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் இன்லாஸ் கூட இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்தோம். இப்போ தான் எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு. அன்றைக்கே வந்து எங்கள் அப்பாவோட பர்த்டேவும் இருந்துச்சு. இந்த ஷிஃப்டிங்லலாம் வந்து அப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே மறந்துட்டோம் வேலையில். அதனால் ஈவினிங் வந்து என் தங்கச்சி வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தா. அதை கேக் கட் பண்ணி பர்த்டேவே சிம்பிளாக வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெரிய வேலையாக இருந்தது இந்த மளிகை ஜாமான் வாங்குறது தான். அதையும் போத்தீஸில் போய் வாங்கிட்டு வந்து முடிச்சிட்டோம். ஓரளவு வீடு செட் பண்ணியாச்சு. இப்போ புது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள்.